ஹாய் கிளம்பர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அமெரிக்காவில் குடியுரிமை, அதுவும் நிரந்தர குடியுரிமை அப்படின்றது வேணுமா, 43 கோடி ரூபா அப்படின்றத ரெடி பண்ணுங்க, அமெரிக்காவில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு இருந்த முதலீட்டாளர்களுக்கான EB-5 விசா அப்படின்ற நடைமுறையை வந்துட்டு ஒழிச்சு கட்டிட்டு புதுசாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமெரிக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அமெரிக்கர்களுக்கானதான், சட்டவிரோதமாக வந்துட்டு குடியேறினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நாங்கள் வந்துட்டு திருப்பி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வீர தீரமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இப்போ அவங்கள வெளியேற்றுற மாதிரி வெளியேற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு வரதுனாலாம் வரலாம், பட் என்ன ஒரு 43 கோடி ரூபா அப்படின்றத நீங்கள் கொடுத்து அந்த கோல்டு கார்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு குடியுரிமை அப்படின்றது அமெரிக்காவில் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவை டொனால்ட் ட்ரம்ப் விற்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கர்களுக்கும் இப்போ ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பிகளுக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய கடுமையான ஒரு அதிர்வலை அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குடியுரிமையை வந்துட்டு ட்ரம்ப் விற்கிறாரு அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கான இந்த குடியுரிமை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா EB-5 விசா அப்படின்றது மூலயமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 கோடி ரூபா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் முதலீடு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும், 10 அமெரிக்கர்களுக்கு வந்துட்டு வேலை தரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது இருந்துருந்துச்சு. ஸோ இந்த 9 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 வருஷத்துல இருந்து ஒரு 650 இந்தியர்கள் தான் வந்துட்டு அமெரிக்காவில் அந்த விசா மூலியமா போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு 43 கோடி ரூபாய் கொடுங்க, நீங்கள் அமெரிக்காவில் இருங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது இல்லையா, கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப் இதை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் மாதிரியான பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு உலகத்தில் இருக்க மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க, நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறாங்க. பட் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காலேயே வேலை பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால அமெரிக்காலேயே தங்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரதுனால அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. லைக் இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு போயிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே சீனர்கள் சீனா நாட்டுக்கு போயிடுறாங்க, ஜப்பனீஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜப்பான் நாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க நாட்டில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலை ஏதாவது ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க, அந்த கம்பெனி மூலிமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஆனால் அமெரிக்காவுக்கு இதன் மூலிமா பொருளாதார லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. பட் இதே நான் சொல்கிற திட்டத்தின் மூலிமா அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா 43 கோடி ரூபா கட்டிட்டு வராங்க அப்படின்னும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு டேக்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கேயே கம்பெனி அப்படின்றத ஆரம்பிப்பாங்க, அந்த கம்பெனியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேரை வேலைக்கு எடுப்பாங்க, அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதன் மூலிமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரமும் உயரும் அப்படின்ற மாதிரி இந்த தலையை சுற்றி காதை தொடுறது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விளக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காரு. பட் இந்த விளக்கத்தை வந்துட்டு யாருமே ஏற்றுக்கல அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 43 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்துருங்க, அமெரிக்காவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடியே அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் அப்படின்றது நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்னருந்தே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அவ்வளோ குற்றச்சாட்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 43 கோடி ரூபாய் கொடுத்து இவர் சொல்லக்கூடிய கோல்டன் விசா இருக்கு இல்லையா, அந்த கோல்டு கார்டு விசா இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு ஒருத்தர் அமெரிக்காக்குள்ள வரான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்காக உள்ள வருவான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படி வரக்கூடிய ஒருத்தவங்க வந்துட்டு எப்படி அமெரிக்காவுடைய முன்னேற்றத்துக்கு உதவுவரா இருப்பாரு, எப்படி அமெரிக்காவுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா இந்த கிரீன் கார்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை அப்படின்றது கிடைக்கும். பட் அந்த அமெரிக்காவில் அந்த கிரீன் கார்டு வாங்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பல வருஷம் காத்திருந்தா வந்துட்டு அந்த கிரீன் கார்டு அப்படின்றது வெளியில இருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அந்த கிரீன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை இருக்கக்கூடியவங்களா அக்செப்ட் பண்ணிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய எப்படி சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. பட் இதுக்கு வந்துட்டு அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் 43 கோடி ரூபா இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து நீங்கள் ஒரு அமெரிக்க குடியுரிமை வாங்கிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது என்னமான மைண்ட் செட், என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப பெரிய பயமாக என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா,
ஆல்ரெடி அமெரிக்காவை எப்படி அடிக்கலாம், அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு எப்படி கலகத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வீழ்ச்சிக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இவர் 43 கோடி ரூபா கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு இப்போ ரஷ்யாவுக்கு வந்துட்டு அமெரிக்காவை பிடிக்காது அப்படின்னா ரஷ்யா வந்துட்டு ஒரு 43 கோடி ரூபா அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கோம். ஒரு 10 பேருக்கு செலவு பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 400 கோடி ரூபாயை போட்டு ஒரு 10 பேரை வந்துட்டு அமெரிக்காவுக்குள்ள அனுப்பி அமெரிக்காவில் நாச வேலைகள் அப்படின்றத பண்ணுறாங்க அப்படின்னா அது அமெரிக்காவால் தடுக்க கூட முடியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா முன்னாடி இந்த கிரீன் கார்டு நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதுலையாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கார்டு வச்சிருக்கக்கூடியவங்க அமெரிக்காவுடைய அமைதிக்காக இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கிரீன் கார்டு அப்படின்ற அங்கீகாரத்தை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாடு கடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருந்துச்சு. பட் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோல்டு கார்டு திட்டம் இருக்கு இல்லையா, இந்த கார்டு மூலயமா ஒருத்தர் குடியுரிமை அப்படின்றத வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் நிரந்தர குடியுரிமை வாங்கின ஒரு நபராக வந்துட்டு கருதப்படுவார். அவர் என்ன செஞ்சாலுமே அவர் அமெரிக்காவிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக நாடு கடத்திட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கான வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ எந்த விதமான நிபந்தனைகளுமே இல்லாமல் எந்த விதமான ரூல்ஸுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அமெரிக்கா ஃபார் சேல் இந்த ரியல் எஸ்டேட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சென்ட் உங்களுக்கு வேணுமா 5 லட்சம் ரூபா தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் நீங்கள் இருக்கணும்னா 43 கோடி ரூபாய் கொடுத்துட்டு என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஒரு ஸ்கீம் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த EB-5 விசா இருக்கு இல்லையா, அதன் மூலயமா அமெரிக்காவில் குடியுரிமை வாங்க முடியும். அதுக்கு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா வெறும் 635 இந்தியர்கள் தான் வந்துட்டு அங்கே போயிருந்தாங்க. இப்போ 43 கோடி ரூபா அப்படின்னும் போது ஒரு இந்தியர் கூட அந்த சைட் போக மாட்டாங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவு முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 43 கோடி ரூபாய் கொடுங்க அமெரிக்காவில் வந்து இருங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்பினுடைய அனௌன்ஸ்மெண்ட் பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.